நல்ல சுவையான, அதே சமயம் சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ மட்டுமே வச்சு, எந்த மசாலாஸுமே சேர்க்காம, குயிக்கா ரெடி பண்ற ஒரு பருப்பு கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து, ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இது கூட இந்த சைஸ்ல ஒரு புளி எடுத்து, அதையும் வந்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா அலாசிட்டு, அதை குக்கரில் சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் 2 தக்காளி அந்த மாதிரி சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்துனதுக்கப்புறம் 5 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் வந்து ரசமும் செய்ய போகிறேன், அதனால் 3 கப் சேர்த்துறேன். சப்போஸ் நீங்கள் ரசம் செய்யல அப்படின்னா, வெறும் பருப்பு கடையல் மட்டும்னா, ஒரு 1லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி வந்து போதுமானது. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சின்ன பேனில் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா இந்த அளவுக்கு மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது கூட வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது ஃபுல்லாக இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து இந்த பருப்போடு வந்து நல்லா சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்குள்ளே சால்ட் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா இதை வந்து கடைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக இதை வந்து கடைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் வந்து உப்பு சரி பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு கடையல் வந்து சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் வந்து ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4லேருந்து 5 வரமிளகா வந்து 2 கிள்ளி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ரசத்தை வந்து இது கூட சேர்த்துடலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக இந்த ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பருப்பு கடையில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.